கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கொடநாடு கொள்ளையர்கள் பற்றியான விவரங்கள் இதுவரை காவல்துறையினர்கள் வெளியிடவில்லை. மாறாக சிபிஐ கைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து கொடநாடு வழக்கை முடிக்க வேண்டி தீவிரம் காட்டியிருந்தது. கடைசியாக கேரளாவிலிருந்து 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இதில் 3 மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருப்பதும் கொள்ளை நடத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் இருந்து பெறப்பட்ட கைபேசியின் மூலமாக முன்னாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் வேலுமணி, தங்கமணி இவர்களின் பெயர் இடம்பெற்றிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஆய்வுக்காக கைபேசிகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறதா ஏனென்றால் தற்பொழுது அதிமுக 2ஆக பிளந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பக்கபலமாக தங்கமணி, வேலுமணி இவர்கள் தான் ஆதரவாகவும் இருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது கொடநாடு வழக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக எந்த ஒரு முடிவுக்கும் வராத நிலையில் திடீர் திருப்பமாக சிபிஐ துறையினர்கள் நீலகிரி நீதிமன்றத்தில் தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருக்கிறது. மேலும் கொடநாடு வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் அமையும் என்றும் அதில் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் இடம்பெறும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியமான குற்றவாளி என்று நீலகிரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாலோ அல்லது வேலுமணி, தங்கமணி இவர்களை விசாரணை செய்ய வேண்டி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலோ ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமியின் கூட்டமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் திருப்பு முனையாகவும் அமைவதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இவர்கள்தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் சுமர்த்தப்பட்டால் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் கையில் அதிமுக வந்தடையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் கொடநாடு வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் சிபிஐ துறையினர்கள் கூறியுள்ளார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை.